அடுத்தாப்புல ஒழிய வேண்டியது காங்கிரஸ். காங்கிரஸ் ஒழிஞ்சது, இன்னும் உருப்படி ஆகாது, உருப்படி ஆகாது. இப்பவே 2 பேர் தொங்கலாங்களே, 2ஆ பிரிஞ்சது, ஒண்ணுக்கு மானம் கட்டி தெரியுது. இப்ப ஒன்று கொண்டு சேர்ந்து பார்க்கலாமா? சேர்ந்தா இன்னும் மரியாதை இருக்கு. என்ன ஆக போகுது? இனிமேல் எவன் காங்கிரஸ் ஆடி இருப்பான்? கொடிக்கு திங்கிறவனை தவிர காங்கிரஸ் என்ன கொள்கை இருக்குன்னு ஒருத்தர் சேர்ப்பான். இன்னைக்கு இருக்கிற நம்முடைய காமராஜ் வாயில ஜாதி ஒரு வார்த்தை வருமா? சொல்ல முடியுமா? சொன்னா அவர் காங்கிரஸ்ல இருக்கக்கூடாது. காங்கிரஸ் வேலையே ஜாதி காப்பாற்றுறது தானே முதல்ல எடுக்கணும். பப்பா நாள் உண்டாக்கிச்சு, அவன் நன்மைக்கு அவன் பண்ணிக்கிட்டான். போறோன்னா அதை விட்டுட்டு தானே ஆகணும். காங்கிரஸ் நம்மோட சேர்ந்தா கொஞ்சம் காரியங்கள் வச்சிருக்காது. பக்தவசம் வாயில வருமா ஜாதி ஒழியன்னு, இந்த சுப்பிரமணியம் வாயில வருமா ஜாதி ஒழியன்னு சொன்னாலும் காங்கிரஸ்ல இருக்க முடியாது. அந்த மாதிரி திட்டத்தோடு இருக்கிறானுங்க. அது இன்னுமே உருப்படி ஆகுமா? முன்னேற்ற கழகம் ஒழிஞ்சாலும் காங்கிரஸ் ஒழிகிற ஜாதி ஒழிகிற ஒரு சீர்திருத்தம்னு சொல்லவும் இனி வருவாங்க. ஆனாலே இனி வர முடியாது. காந்தியும் போயிட்டான், காங்கிரஸும் ஒழிஞ்சு போச்சு, கடவுளும் தெலுங்குல சிரிப்பா சிரிக்குது. வேணும்னு சொன்னாங்க, செலுத்தி அடிச்சாங்களே கடவுளை. என்ன ஆயிப்போச்சு? செலுத்து அடிச்சான், ஆண்டுனால ஓட்டு பண்ண மாட்டான்னு காமராஜர் கொண்டு தப்பி அடித்தாங்க. என்னைக்கு வராத அளவுக்கு 200 பேருக்கு மேல வந்துட்டாங்களே. காங்கிரஸ் முன்னேற்ற கழகக்காரர்கள் 185 பேரு, அவரோட ஆள் இருக்கிறவங்க 20 பேரு. காங்கிரஸ், காந்தி, கடவுள், வெங்காயம் எல்லாம் சேர்த்து 20 பேர் கூட வரலையே. சாமி குற்றான்னு சொல்றீங்களே, புத்தி இல்லாம சொல்றமே தவிர சாமியை செருப்பில் அடிச்ச பிரச்சனை மேல 200 பேர் வந்துட்டாங்களே. ஆனால மக்கள் அறிவு பெற்றுட்டு வர்றாங்க, பயன்படுத்திக்க வேணும். அவங்களுக்கு விஷயங்கள் எடுத்து சொல்லணும். தெரியாது பேருக்கு. எனவேதான் இப்ப நாம முன்னேற்றம் அடையணும். மேலே வர்றதுக்குள்ள பள்ளத்துல இருக்கு நேரத்தை வரும், மேற்கு வரும், அப்புறம் மேலே ஏறணும். இப்ப நாம பள்ளத்தில் கிடக்கிறோம். என்ன 4வது ஜாதி, 5வது ஜாதி, தீண்டப்படாத ஜாதி, பாப்பா பாட்டி மக்கள் இங்க எல்லாம் இருக்கிற நாம இது மாற வேணும். அப்புறம் மேல போகணும். மாறாத மேல போக முடியுமோ? யாரும் கவனிக்கல. கவனிக்காத நாங்க சும்மா ஏதாவது ஒண்ணு செய்துட்டே இருக்கிறோம். நாளுக்கு நாள் கொஞ்சம் மாறிட்டே தான் வந்தது. இன்னும் மாறணும், எங்களாலதான் முடியும்னு இருக்குது நிலைமை. வேற எந்த கட்சிக்காரனுக்கு இதுல கவலை இல்லை. எங்களோட சேர்ந்தா ஓட்டு போயிடுமேன்னு பாக்குறோம். மானம் போறதை பத்தி அவனுக்கு வருத்தம் இல்லை. ஆகவே நாங்க மகாநாடு போட்டோம். மகாநாடு போட்டது கூட காரணம் சொன்னாரு, தீண்டாமை இல்லைன்னு சட்டத்தில் எழுதி போட்டான். எந்த விதத்திலையும் தீண்டாமை இல்லைன்னுட்டான். ஆனால் மதத்துக்கு மாத்திரம் உண்டுன்னு ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டோம். இவன் தானே இதா இருந்தால் நாம அந்த தீர்மானத்து மேலேயே எல்லா காரியம் நடத்தி இருக்கிறோம். நான் சொன்னேன், கோயிலுக்கு போகல அப்படின்னு சட்டமே பண்ண அந்த சட்டம் எல்லாத்தையும் ஆயிப்போச்சு. அதே மாதிரி தானே சாஸ்திரத்துக்கு உள்ளவமா இருக்கிற எந்த காரியமும் இனிமேல் செல்லாது. இனிமேல் நாம இனிமகன். எனவே தான் மாற்றிட்டு வேண்டிய அவசியத்துக்கு வந்துட்டோம். எல்லாம் பார்த்தோம், மாற்றி ஆகணும். சட்டத்திலேயே சாஸ்திரத்திலே இருக்கிறதுனால முதல்ல அதை பேசணும்.
சட்டத்தில் இருக்கிறது ஒளி வேணும்னா சட்டம் ஒழிச்சா உண்டு. சட்டத்துல ஒழிக்கலைன்னா ஆட்சியை ஒழிச்சாதான் உண்டு. அவ்வளவுக்கு நாம பக்குவமாகணும். ஆட்சி ஒழியும்படியா இல்லாம பாதுகாத்துக்கலாம். தனியா இருந்தா ஒண்ணும் பண்ண மாட்டான். கூட்டா இருந்தா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்கன்னு 15-14 நாடா பிடிச்சான். அந்தந்த நாட்டு அந்தந்த நாட்டோட மற்ற நாட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னுதான். அவனை பத்தி இவன் கவனிக்கூடாது, இவனை பத்தி அவன் கவனிக்கூடாதுன்னு தான் 16 மாகாணத்தில் ஜனம் இருக்கிறாங்க. ஒருத்த சம்பந்தம் இல்லையே. அவனை நாம தாராளமா பேசிக்க முடியாது. அவன் மொழி இந்த பக்கம் இருக்கிறவன் வந்தா மலையாளம் பேசுவான், இந்த பக்கம் இருக்கிறவன் வந்தா தெலுங்கு பேசுவான், இந்த பக்கம் இருக்கிறவன் தான் கன்னடம் பேசுவான், இன்னும் கொஞ்சம் தாண்டினா மராத்தி, இன்னும் கொஞ்சம் தாண்டினா குஜராத்தி, இன்னும் கொஞ்சம் தாண்டினாக்க ஹிந்தி, அப்புறம் பங்காளி. அந்தந்த பாஷை உள்ளிச்சாலாம் இருக்கிறது என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டான். தனித்தனியா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவான்ட்டு 15-1 அந்த 1 16 அப்படின்னு நாட்டிலே நம்ம ஏற்பாடு பண்ணணும். சூழ்நிலை ஒழிக்கணும்னு நாம மொத்தமா சொல்றோம். இந்தியாவில் உள்ள 4 கோடி மக்களிலே 7 கோடி 3 கோடி மக்கள் சூழ்நிலை தானே துருக்கன் கிறிஸ்துவன் தவிர. அவர் 2 பேரும் சேர்த்தா என்னோட 50 லட்சம் கொடுக்காது. கிறிஸ்துவர் 3 லட்சம் இருக்கலாம், முஸ்லீம் ஒரு 6 லட்சம் இருக்கலாம். சேர்த்தா 10 லட்சம் ஆகும். மற்றவங்க எல்லாம் சூழ்நிலை பாப்பா ஒரு 2-3 லட்சம் தான் இருப்பான். அவ்வளவு பெரிய சமுதாயம் இந்த மாதிரி இருக்கிறதே சிந்திக்க முடியுது. ஆகவே இதை மாற்றி ஆகணும். பெரிய விஷயம்தான். பெரிய முயற்சி பண்ணணும். என்ன அவசியம்? அரசியல் சட்டமும் அரசாங்கம் நடக்கிறதுக்கு வேணும். ஒரு அரசாங்கம் நடக்க வேணும்னா ஒரு சட்டம் இருக்கணும், ஒத்துக்கணும். அரசாங்கம் நடக்கிறதுக்கு சூத்திரம் இருக்கணுமோ? அரசாங்கம் நடக்கணும்னா பாப்பா இருக்கணுமோ? மனுஷன் தானே இருக்கணும். அமெரிக்காவில் அரசாங்கம் நடக்குது, அங்க மனுஷன் தவிர வேண்டாம் இருக்கிறான். பாப்பான் இருக்கானா, சூழல் இருக்கிறானா, படையில் இருக்கிறானா, ஆள் இருக்கிறாங்க. அதனால வச்சிருக்கிற பாதுகாப்பெல்லாம் ஒண்ணு சேரக்கூடாது. அவங்க உள்ள கட்டி போட்டு வச்சிருந்து கவுத்தா விட்டு விடக்கூடாது. அடிமையாவே இருக்கணும். அப்படி அடிமையா இருந்தா 190 பேரு 3 பேரு ஆளலாம். அதுக்கு தகுந்தபடி செய்துக்கிட்டே ஏற்படும். நாம தான் அதை பற்றி கவலைப்படணும். மாற்றி ஆகணுங்கிறோம். பிறந்த மாநாட்டுக்கு வேற கட்சிக்காரர்கள் யாரும் ஒண்ணும் வரலையே, வரலாமல்ல. அவங்க சக்தியனுசாரம் எங்களுக்கு வந்து உதவி பண்ணலாமல்ல. ஒற்றும் வரவே இல்லை. எங்காவது தான் ஜெயிக்காரன் சிஐடியை போட்டான். வேற கட்சிக்காரன் எவனாவது உள்ள போடுறாங்க பாருன்னு. அதை பார்த்து ஒரு சின்ன இல்லை. மந்திரிகளா அவனா மற்ற கட்சிக்காரனா மற்றவும் இது உதவி வேணும்னு சொன்னா இதுவுக்கு ஆளானவெல்லாம் வரணுமே, வந்து உதவி செய்யணுமே. நாங்க தான் அதனால விஷயம் ரொம்ப முக்கியமானது. மாறிய ஆகணும், மாறாவிட்ட சாகணும். அந்த உணர்ச்சி உள்ளவன் மிஞ்சிடும். மாறியாருன்னா அவன் சோறு தீட்டு வேணும், என்ன பண்ணியாரு வயிறு ரப்பணும் அப்படின்னா அவனால என்ன ஆகும்? நினைங்க நீங்க. அவன் அப்படி பண்ணிட்டான். நமக்கு மதம்னா என்ன தெரியாது, நமக்கு கடவுள்னா என்னன்னு தெரியாது, நமக்கு சாஸ்திரம்னா சாஸ்திரம் என்னன்னு தெரியாது, மண்டர்ம படின்னா மண்டர்ம ரூபாய் கத்தல் படின்னு தெரியும். ஒண்ணுமே தெரியாது. ஆனா அதுக்கெல்லாம் நாம அடிமை. நான் கேட்கிறேன்,
பெரிய மதக்காரியே கேட்டது, இந்து மதம்னா என்ன அர்த்தம், எப்ப வந்தது, ஏன்னா அதுக்கு தலைவன் என்ன, அதுக்கு கொள்கை, அதுக்குன்னு இருக்கிற சாஸ்திரம் என்ன. கிறிஸ்துவ மதம்னா கிறிஸ்து தலைவர் 2000 வருஷமாச்சு ஏற்பட்டு, பைபிள் வேதம். இஸ்லாம் மதம்னா முகமது நபி தலைவர் 1400 வருஷமாச்சு. குர்ஆன் இருக்குது, சட்டம், வேதம். உனக்கு என்ன இருக்குது, யார் தலைவன், யாரு எவ்வளவு காரியம் பெயரை பிடிச்சிக்கிற அவ்வளவு ரிஷிங்கிற, அவனு முன்னிங்கிற, அவனு மகாத்மாங்கிற, அவனு வெங்காயம்ங்கிற. உனக்கு யார் இருக்கிறா, யாராக்கும் தலைவர்னா வசிஷ்டருங்கிற, நாரதருங்கிற, விஸ்வாமித்திரங்கிற. அவனவையே சொல்ற, அவனுக்கு வயசு என்ன வேணும்னா 5 கோடி வருஷம் 3 கோடி வருஷம்ங்கிற. உன் சாஸ்திரம் எப்படா எழுதிச்சு, அது மனுஷரால் எழுதுல, கடவுளால் எழுதப்பட்டதுங்கிற. எது நமக்குன்னு இருக்கிற ஒரு ஆதாரம் சொல்லுங்க. கடவுள்னு சொன்னான், நாம சொல்றோம் இப்ப கடவுள் உண்டாக்கணும் முட்டா பையன்னு சொல்றோம், மடப்பையன்னு சொல்றோம். மற்றவனை பத்தி கவலைப்படாதுங்க, துணுக்கனை பத்தி கிறிஸ்தவனை பத்தி அப்புறம் பேசுவோம். உன் கடவுளை உண்டாக்கணும் ஆறு, உனக்கு எங்க கடவுள் இருக்கிறான், கடவுள் தன்மைன்னு ஒண்ணு சொன்னியானா, கடவுளுடைய யோகியன்னு ஒண்ணு சொல்லிட்டியானா, அந்த கடவுள் தன்மைப்படி, கடவுள் யோகியப்படி எந்த கடவுள் இருக்கிறான் உனக்கு? கடவுளுக்கு உருவம் இல்லைன்னாவே எல்லா கடவுளுக்கும் உருவம். கடவுளுக்கு ஒண்ணும் வேண்டான்னு, உன் கடவுளுக்கு பொண்டாட்டி, பிள்ளை, வப்பாட்டி, சோறு, கல்யாணம், கர்மாதி எல்லாம் வேணும். மனுஷன் தானே, மனுஷனுக்கு பிறக்காத கடவுள் எது என்கிட்ட இருக்குது? மனுஷனுக்கு கூட பிறக்கலன்னு சொல்லல, எருமைக்கு பிறக்காதவன், காளைக்கு பிறக்காதவன், ஆணைக்கு பிறக்காதவன். சிவன் கடவுள்னா எப்படின்னா கண்டா சிவனாங்க பொண்டாட்டியும் லட்சம் வருஷம் வேலை பண்ணாங்க, சென்னையால குடிக்கிட்டாங்க, ஓடிச்சு, அவங்க வந்தாங்க. என்ன தெரியுமா நம்ம கடவுள் சொல்றோம், நம்ம என்ன மனுஷன் என்ன சொல்றோம், சிவன். அப்புறம் அவங்களுக்கு பொண்டாட்டி இருக்குது, கடவுளுக்கு பொண்டாட்டி கடவுள் படுத்துட்டோம். எவ்வளவு ஒரு நாள் கூட போவோம், 1 மணி நேரம் போவோம், 2 மணி நேரம் போவோம், அதுக்குள்ளே ரொம்ப குடிக்க சாப்பிடுவேன். இவன் என்னடான்னா 10,000 வருஷம் 20,000 வருஷம் தேவ வருஷத்துல தேவட்டம் தனியாகலவோ தேவரெல்லாம் வந்து குடி விட்டுட்டாங்க, அது கீழே சுட்டு விழுந்து அப்படின்னு ஒரு புராணம், ராமாயணம். தேவரெல்லாம் வந்தாங்க, சும்மா இப்படி பண்ற ஐயா இந்த பிள்ளை வந்தா எங்களுக்கு உலகமே கெட்டு போகும், வேலையை நிறுத்தப்பான்னு சொன்னாங்க. நடுவில் எப்படியா வேலையை நிறுத்த வேண்டாம், நாங்கெல்லாம் பிழைக்க வேண்டாமா அப்படின்னு தேவரெல்லாம் அழுதாங்க. அப்படியானா அது போகும்ல, வாய்க்காதாட்ட எவன்டா பிடிக்க வேண்டாம், நாங்க பிடிச்சுக்கிறோம்னா கொடுங்கன்னா எல்லாருக்கும் கையில ஊற்றணும், எல்லாம் குடிச்சாங்க. இந்த மாதிரி கதைகள் எல்லாம் கடவுளை உண்டாக்குறோம். நாம இப்படி உண்டாக்கித்தானே கடவுளை உண்டாக்குனா, அவங்க உண்டானவன் தானே கண்டேன். நாம கடவுள்னா அப்ப இல்லை, அம்மா இல்லை, உருவம் இல்லை, கண்ணு தெரியாது, கைக்கு சிக்காது, அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கான். அப்படி உங்களோட இல்லை, பொண்ணு வந்தாங்கதான் 6 வயசு இருக்கிறான், கல்யாணம் வருஷம் கல்யாணம் தாங்கலாம், கல்யாணம் வந்து ஒரு அப்பாச்சி தாங்கலாம். நம்ம ஏதாவது மனுஷன் நினைச்சவன் சொன்னா சொன்ன கேட்டுக்கா மடப்பேனான்னு சும்மா ஊற்றிட்டான். ரொம்ப அன்பானவர், கருணையா வெளியானவர் அப்படிங்கிற